ஹாய், வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட். இன்னைக்கு தூக்கமின்மைக்கான முக்கியமான புள்ளிகள் தான் பார்க்க போறோம். தூக்கமின்மை அப்படிங்கிறது உடல் சார்ந்து மட்டும் கிடையாது. மனம் சார்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். அது ரொம்ப நாள்பட்டதா நம்ம விடாம, சின்னதா இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அந்த மாரி ஒரு சின்ன தூக்கம் தானே எல்லாம் வயசாயிருச்சு அப்படின்ட்டு நேச்சுரலா விடாம, அது அந்த சமயம் உடம்புல இருக்கக்கூடிய நெறைய வியாதிகள சரி பண்ணக்கூடியது. அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய, அதாவது ரொம்ப மேஜரான இருக்கக்கூடிய லிவரு, ஆ மீதி பித்தப்பையி, அதுக்கப்புறம் நுரையீரலு ஹார்ட் இந்த மாரி முக்கியமான உறுப்புகள் எல்லாமே தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய டைம். அந்த டைம் தான் உடம்புல இருக்கிற எல்லா ஆ நம்ம கை, கால்கள்ல இருந்து தசைகள்ல இருந்து எல்லா பிளட்டும் கலெக்ட் ஆகி லிவர் தன்னகத்தை வைத்துக்கொண்டு ரெஃப்ரெஷ் ஆகி எகெயின் மார்னிங் எந்திரிச்சு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதனால ஃபுல்லா எல்லா பிளட்டையும் எல்லா பாகங்களுக்கும் நேச்சுரலா அதுக்கான மெடிசனா செலுத்துது. இப்போ நம்ம அந்த இடத்துல தூங்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த லிவருக்கு தேவையான பிளட் போகாது. சப்போஸ் போகாம இருந்தாலும் தூக்கம் வராது. அத நம்ம சரி பண்ணணும். அது ஒரு இண்டிகேஷன் தான். அதாவது நம்மளுக்கு அந்த இடத்துல பிளட் போகலங்கிற இண்டிகேஷன அது காமிச்சு குடுக்குது. அப்ப அத நம்ம சரி பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல லிவர் சூடானாலும் அதாவது இந்த சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட் தூக்கமின்மை, ஆ ஒரு டிப்ரஷனு, நெறைய ஹீட் சார்ந்த ப்ராப்ளம்ஸ், டீஹைட்ரேஷன் ஆயி வந்திருக்காங்க. டீஹைட்ரேஷன் எப்படி தெரியுதுன்னா, வாய் காஞ்சு போறதாலயும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அசிடிட்டி, அல்சராலயும் தெரியும். இல்ல கான்ஸ்டிபேஷன் ஆகுறதாலயும் தெரியும். இல்ல மசில், ஷோல்டர் பெயின் இந்த மாரி எல்லாத்துனாலயும் தெரியும். ஸோ, அப்ப அதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம குடிச்சுக்கணும். நல்லா தூங்குறோமாங்கிறதும் பார்த்துக்கணும். ஈவன் யூரினா நல்லா போகணும், மோஷன் நல்லா போகணும், ஹீட் இல்லாம போகணும். இத வச்சு தான் நம்ம ஆ டீஹைட்ரேஷன் இல்ல, நார்மலா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ, தூக்கம் ரொம்ப முக்கியமானது. தூக்கத்துக்கு பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட காது இருக்கு இல்லைங்களா? இதுல நான் காமிக்கிறேன். காதோட அம் இயர் லோபுக்கு பின்பகுதியில இந்த கழுத்து பாகம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த புள்ளி அமைந்திருக்கு. ஸோ, இந்த இடத்துல அந்த மசாஜ் குடுக்குறதன் மூலியமா, அந்த காதோட பின்பகுதியில இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ட இப்படி தேய்க்கிறதன் மூலியமா, உங்களுக்கு ஈஸியான தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். அது தவிர ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பனானாவ 2ஆ சென்டர்ல ஆம் அ கட் பண்ணிட்டு, அதுக்குள்ள சீரகம் வச்சுட்டு, க்ளோஸ் பண்ணி, அத நம்ம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்டர் வேணா குடிச்சுக்கலாம். நல்ல ஒரு அமைதியான தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். இது தவிர வேற ஏதாவது தூக்கம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.